ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். போன வீடியோவில் நம்ம ஹேடல் ஸ்னெயில் ஃபிஷ்ஷை பற்றி பார்த்தோம். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. இந்த ஸ்னெயில் ஃபிஷ்ஷையோ இல்லை மற்ற ஆழ்கடல் விலங்கினையோ கடலிலிருந்து வெளியே கொண்டு வந்தால் ப்ரெஷர் இல்லாத காரணத்தினால இதுங்கெல்லாம் வெடிச்சிடுமா? அப்போது கடலில் இருக்கிற மற்ற மீன்களெல்லாம் எப்படி வாழுதுன்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறது என்னென்னா, கடலில் மேற்பகுதியில் வாழும் மீன்களுக்கு எல்லாம் ஸ்விம் பிளாடர் இருக்குமாம். இந்த ஸ்விம் பிளாடர் காற்றினால் நிரம்பியிருப்பதால் இந்த மீன்கள் எல்லாம் ஆழமான கடற்பகுதிக்கு போகாதான். ஆனால் ஆழமான கடற்பகுதியில் வாழும் உயிரினங்களுக்கு இந்த ஸ்விம் பிளாடர் இருக்காதான். அதனால இந்த மீன்கள் எல்லாம் ஆழமான கடற்பகுதிக்கு எளிதாக போயிட முடியும். கடல்வாழ் உயிரினங்களுக்கு பைசோலேட்ஸ் என்ற ஆர்கானிக் மாலிகுல் இருக்குமாம். இந்த மாலிகுல் இதுங்களோட மெம்பரேன்ஸ் அப்புறம் புரோட்டீன்ஸை அழுத்தத்தினால நசுக்கப்படாமல் பாதுகாக்குதுன்னு சொல்லப்படுது. ஸ்னெயில் ஃபிஷ்லேயும் கணிசமான அளவு பைசோலேட்ஸ் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த பைசோலேட்ஸ் ஸ்னெயில் ஃபிஷ்ஷோட மெம்பரேன்ஸையும் புரோட்டீன்ஸையும் எப்படி பாதுகாக்குதுன்னு தெரியல. சேலஞ்சர் டீப் வரையும் போய் அங்குள்ள மீன்களை ஆராய்ச்சி செய்யும் அளவிற்கு டெக்னாலஜி கண்டுபிடிக்கப்பட்டால் தான் இதை பற்றி இன்னும் விவரமாக தெரிஞ்சுக்க முடியும். மேலும் பல சுவாரஸ்யங்களுடன் அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரையும் பாய்.